guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ்ல இருந்து ஒரு வீடியோ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருப்போம் அந்த சேனல்ல இருந்து ஒன் டைம் ஒண்டர்ஸ் ஒன் ஹிட் ஒண்டர்ஸ். ஒரு டைரக்டர் வருவார், அதிரி புதிரியான ஒரு படத்தை கொடுப்பாரு, ஆளை காணாமல் போயிடுவார். அதோட பார்ட் 2 இன்னும் நிறையா டேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்ட் 1லேயே நான் ஒருத்தர் எதிர்பார்த்தே அவர் வரலை. பார்ட் 2வில் வர்றாரான்னு பார்ப்போம். நம்ம தெகிடி படத்தோட டேரக்டர். ஸோ இதில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். எந்த டிரெக்டர்ஸ்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் எடுத்து அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆல் அட்ரஸே இல்லாமல் போனாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் லிஸ்டோட இப்போ வந்திருக்கேன். வேற எந்த டிரெக்டர்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமும் அடுத்த படம் வராமல் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைரக்டர் தெகிடி ரமேஷ். 2014 தெகிடி ரிலீஸ் ஆகுது. நாளைய இயக்குனர்ல இருந்து வந்து படம் பண்ண டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். கிரைம் த்ரில்லர் ஜானர்ல அசோக் செல்வனை லீடா வச்சு வந்த படம் தான் தெகிடி. படம் ரிலீஸ் ஆகி பொறுமையா வேர்ட் ஆஃப் மவுத்ல பாசிட்டிவா ஸ்ப்ரெட் ஆகி சக்சஸ் பார்த்துச்சுன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் தான் அசோக் செல்வனா ப்ராப்பரா ஒரு ஹீரோவாவே லான்ச் பண்ணுச்சு அண்ட் ஹீரோவா அவரோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் பார்த்தாரு தெகிடி மூலியமா. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு இந்த படத்துல வந்த வின்வின் பாட்டு இன்னைக்கும் நம்மளோட ஃபேவரட்டா தான் இருக்கு. இன்னைக்கும் தெகிடி படத்துக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தோட சக்சஸ பத்தி சொல்லணும்னா தெகிடியை 2018ல சாணக்கிய தந்திரம்னு மலையாளம்ல ரீமேக்கும் பண்ணாங்க. பட் இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் டைரக்டர் ரமேஷ்க்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. இன்ஃபேக்ட் தெகிடியோட கிளைமேக்ஸ்லயே தெகிடி 2க்கு ப்ராப்பரா ஒரு லீட கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் ரமேஷ்க்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் சிவி குமாரே சொல்லியிருந்தாரு தெகிடி படத்துக்கு அப்புறம் ரமேஷ் ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட ரெடி பண்ணியிருந்தாருன்னு. அவர் வந்து ஒரு 1.5 year இருந்து உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு வந்தாரு. 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கல. பட் ரமேஷ்க்கு தெகிடி படத்துக்கு அப்புறம் எந்த படமுமே வராம போயிடுச்சு. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் திரும்ப ஐடி ஜாப்க்கே போயிட்டாருன்னு. 10 years ஆஃப் தெகிடி அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இந்த மாதிரி தெகிடி 2 வரப்போகுதுன்னு. பட் அதுவுமே எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ரமேஷை பாத்தீங்கன்னா ஒரு பேஷனேட்டான டிரெக்டர், ஷார்ட் பிலிம்ஸ் 4 இயக்குனர்னு பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் டிரெக்டர் ஆகி சக்சஸ்ஃபுல்லான படத்தையும் கொடுத்தாரு. என்னதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சக்சஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த படமுமே வராம போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நான் பயங்கர சந்தோஷமா இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் ஜில் ஜங் ஜக்கோட தீரஜ் வைதி. 2014 தீரஜ் வைதி ஜில் ஜங் ஜக்னு ஒரு பைலட் பிலிம் எடுக்கிறாரு. அந்த படத்தை சித்தார்த் பார்த்து புடிச்சு போய் ஃபுல் ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படி டேக் ஆஃப் ஆகி 2016ல ரிலீஸ் ஆன படம் தான் ஜில் ஜங் ஜக். வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தீரஜ் படத்தை ட்ரீட் பண்ண விதம் தமிழ் சினிமாக்கு புதுசாவே இருந்துச்சு. அதோட படத்துல வந்த பிளாக் காமெடி எல்லாமே சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்டான படமா அமைஞ்சது ஜில் ஜங் ஜக். மச்சி யார் ஹீரோயின்? இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ப்ரொடியூசரான சித்தார்த்தே இந்த படத்தை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க எடுத்தோம்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஜில் ஜங் ஜக் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல லாபம் கொடுத்த படம். அப்ப வந்து நாங்க 10 பேருக்கு தான் அந்த படத்தை எடுத்தோம். அந்த 10 பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம். அந்த மாதிரி தான் படமும் அமைஞ்சது. படத்துல வந்த சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சு. ஒரு விதமான டெம்ப்ளேட்ல படம் பார்த்து பழகின நமக்கு டக்குன்னு அதெல்லாம் அழிச்சு விட்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்து காட்டுனா என்ன சார் ஒரு தினுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பல பேருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அது பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ரோடு டோமரலாடு சாங்லாம் இன்னைக்கும் என்னோட பிளேலிஸ்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. தீரஜ் வைத்திக்கு இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டெபியூவாவே அமைஞ்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்குமே எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. கட் பண்ணா 2023 லியோ படத்துல ஒன் ஆஃப் த ரைட்டரா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆர்யாவோட தி வில்லேஜ் வெப் சீரிஸ்லயும் ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சித்தார்த் அவரை கூப்பிட்டு ஏன் எதுவுமே பண்ணாம இருக்கன்னு சித்தா படத்தோட உனக்கு தான் சாங்கோட மியூசிக் வீடியோவை டைரக்ட் பண்ண சொல்றாரு. 10 வருஷம் ஆயிடுச்சு ஜில் ஜங் ஜக் ரிலீஸ் ஆகி. பட் அடுத்த படம் தான் எதுவுமே ரிலீஸ் ஆகல. சீக்கிரம் அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நம்புறேன். இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர்
அடங்கமறு கார்த்திக் தங்கவேல். 2018 அடங்கமறு ரிலீஸ் ஆகி டெபியூ டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு கார்த்திக். போகன், வனமகன், டிக் டிக் டிக்னு கண்டினியூஸா சக்சஸ் பார்க்காத ஜெயம் ரவிக்கு அடங்கமறு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் சக்சஸை கொடுக்குது. போலீஸ் ஆஃபீஸரா வந்த ஜெயம் ரவி அவங்க குடும்பத்தை சாவடிச்சவங்களை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றது தான் அடங்கமறு. யூசுவலான ஒன்லைனா இருந்தாலும் டைரக்டர் கார்த்திக் அவரோட ஸ்டைல்லையே என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த டைரக்டரை நான் இந்த லிஸ்ட்ல வச்சதுக்கு காரணமே நீங்க தான். பார்ட் 1 வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இந்த டைரக்டரை மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதனாலேயே இவரை இந்த வீடியோல பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணேன். படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி பல பெயரை வாங்குச்சு. அப்படி இருந்தும் ஏன் கார்த்திக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகலன்னு தெரியல. உங்களுக்கு கார்த்திகை பத்தி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற டைரக்டர் அவர் வெறும் டைரக்டர் மட்டும் இல்ல, ஒரு ஆக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் தான் டைரக்டர். அவர் வேற யாரும் இல்ல, தர்புக சிவா. 2015 தர்புக சிவா ஆக்டரா டெபியூ பண்றாரு ராஜதந்திரம் படத்துல. காமிக்கலா அழகா அவர் கொடுத்த ரோலை கேரி பண்ணியிருந்திருப்பாரு அந்த படத்துல. ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் தர்புக சிவா அடுத்த வருஷமே மியூசிக் டைரக்டரா இன்னொரு அவதாரம் எடுக்கிறாரு. 2016 கிடாரி படத்தோட மியூசிக் டைரக்டரா டெபியூ பண்றாரு. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே இவர் போட்ட பாட்டு மிஸ்டர் எக்ஸ்ன்னு பேர்ல ரிலீஸ் ஆச்சு. அது வேற எதுவும் இல்ல, என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல வந்த மறுவார்த்தை பாட்டு. பயங்கர ஹிட் ஆச்சு, பெரிய பஸ்ஸை கிரியேட் பண்ணுச்சு. யார் அந்த எக்ஸ்ன்னு அப்புறம் ஃபைனலா ரிவீல் பண்ணாங்க, அது தர்புக சிவான்னு. அதுக்கப்புறம் 2019 அகைன் இன்னொரு அவதாரம் எடுக்கிறாரு, இந்த டைம் டைரக்டரா. MN ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ், ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை தர்புக சிவான்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த போஸ்டரை பார்த்தப்போ இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பயங்கர ஷாக்ல இருந்தேன். இந்த ஆளுக்கு என்னதான் வராதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2020ல படத்தோட டைட்டில் ட்ராக் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இட் பிகம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். அந்த டைம் என்னோட டெய்லி ருட்டீனே மார்னிங் எந்திரிச்சோனே அந்த பாட்டை கேட்கறது தான். அந்த ஒரு சாங் படத்து மேல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஃபைனலா 2022ல ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கிஷான் தாஸ் அண்ட் மீதா ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க இந்த படத்துல. ஸ்கூல் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஃபீல் குடான படத்தை கொடுத்தாரு தர்புக சிவா. நீங்க 90s கிட்டா இருந்தீங்கன்னா படம் ஃபுல்லா நிறைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் இருக்கும். முதல் நீ முடிவும் நீ படத்தை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, வேற படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல அவருக்கு. நடுவுல 2023 நினைக்கிறேன் லுக்கிங் ஃபார் an அசிஸ்டன்ட் டைரக்டர்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. பட் இன்னும் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. சீக்கிரம் படம் பண்ணுங்க தர்புக சிவா. இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர், இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா இருந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாதவன். 2018 ராக்கெட்ரி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. போஸ்டர்ல பார்த்தா ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்னு எல்லாத்துக்கும் கீழே இருந்த ஒரே நேம் மாதவன். தி சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனோட பயோபிக்க ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட்னு எடுத்து மாதவன் 2022ல ரிலீஸ் பண்றாரு. இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2022னே சொல்லுவேன். நான் என்ன சொல்றது, அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்கான நேஷனல் அவார்டை வாங்குச்சு ராக்கெட்ரி படம். ராக்கெட்ரி படம் ட்ரைலிங்குவலா ரிலீஸ் ஆச்சு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு. தமிழ்ல சூர்யாவும் ஹிந்தில ஷாருக் கானும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஒரு டெபியூ டைரக்டரோட படம் மாதிரியே இல்ல. அஃப்கோர்ஸ் அவரோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படத்துல தெரிஞ்சது. ஒரு இடத்துல கூட சொதப்பாம படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை இன்ட்ரெஸ்டிங்காவே படத்தை கொடுத்திருந்தாரு. நம்பி கேரக்டருக்கு மாதவன் போட்ட எஃபோர்ட் ஸ்கிரீன்ல நல்லாவே தெரிஞ்சது. அந்த ரோலை ரொம்ப பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்த டைம்ல நான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன். என்னை சுத்தி இருக்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி பார்க்க வச்சேன். போய் சீக்கிரம் பாருங்க, ஒர்த்தா இருக்கும். ராக்கெட்ரி மாதிரி சாலிடான ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எந்த படமும் மாதவன் டைரக்ட் பண்ணல. மாதவன் எந்த மாதிரியான டைரக்டர்னு இந்த படம் பார்த்ததுலே தெரியுது. இவரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைரக்டர் ஆனவர் இல்ல, ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த வெறி தான் அவரை டைரக்டர் ஆக்குச்சு. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய பல கதைகள் நம்ம ஊர்லயே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க உங்களோட அடுத்த படத்தை பொறுமையா பண்ணுங்க, நாங்க வெயிட் பண்றோம். அடுத்ததா பார்க்க போற டைரக்டர் அறம் பண்ண கோபி நயனார். இவர் டெபியூ பண்றதுக்கு முன்னாடி கத்தி படத்தோட ஸ்டோரி என்னோடதுன்னு சொல்லி கேஸ் போட்டு அப்போவே மீடியா மக்கள் கிட்ட அந்த இஷ்யூக்கு அப்புறம் 2017 ஃபர்ஸ்ட் படமே நயன்தாராவை வச்சு ரிலீஸ் ஆகுது அறம். போர்வெல்காக போட்ட குழியில விழுந்த ஒரு குழந்தைய இருக்கிற சவால் எல்லாத்தையும் தாண்டி காப்பாத்துறாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் அறம். இந்த பிரச்சனையில ஒரு கலெக்டர் என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பேக்கேஜ் பண்ணி கொடுத்திருந்தாரு
கோபி நயினார். படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸையும் வாங்கி குவிச்சுது. இந்த படத்துக்கு அப்புறம் கோபி நயினார் ஜெய்ய வச்சு கருப்பர்னு அவரோட அடுத்த படத்தை பண்ணாரு. அந்த படத்தோட டீசருமே ரிலீஸ் ஆச்சு. 2024ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. பட் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட பிரச்சனை ஒரு பக்கம் நடந்தாலும் கோபி நயினார் அங்கேயே நிக்காம அவரோட அடுத்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல ஆண்ட்ரியாவை வச்சு மனுஷின்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சாரு. இந்த படத்தோட டீசருமே ரிலீஸ் ஆச்சு. டீசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை நல்லாவே கிரியேட் பண்ணுச்சு அந்த டீசர். டீசர்லயே பல விஷயத்த போல்டா எந்த ஒரு ஃபில்டர் இல்லாம காமிச்சிருந்தாரு கோபி நயினார். போன படம் மாதிரியே இந்த படத்துக்கும் சென்சார் போர்டு சென்சார் சர்டிபிகேட்டை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ ஏங்க இவருக்கு அந்த போர்டுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த படம் எடுத்தாலும் சர்டிஃபிகேட்டே தர முடியாது. அப்படி என்ன படம் எடுத்தீங்க? ஓடிடிலையாவது ரிலீஸ் பண்ணலாம்ல, நாங்களாவது பார்ப்போம்ல, ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு. சென்சார் போர்டு சொன்ன 37 கட்டை படத்துல பண்றாங்களோ அப்போதான் படத்துக்கு சர்டிபிகேட் தருவோன்னு சொல்லிட்டாங்க. இதை அப்போஸ் பண்ணி படத்தோட ப்ரொடியூசர் வெற்றிமாறன் பெட்டிஷன் போட்டாரு. பல இயரிங்க்கு அப்புறம் ஜட்ஜே படத்தை பார்த்துட்டு 37 கட்டுலாம் தேவையில்லை, குறிப்பிட்ட சீனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சென்சார் போர்டை சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. கோபி நயினார் வழக்கம் போல அவரோட அடுத்த படத்தை நோக்கி போயிட்டாரு. ரீசெண்டா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராதிகாவை வச்சு காலனின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் ஆச்சு எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம ரிலீஸ் ஆகும்னு. இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் விவேக் இளங்கோவன். இவர் எந்த படத்தோட டைரக்டர்னா வெள்ளை பூக்கள். 2019 விவேக்க வச்சு வெள்ளை பூக்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல விவேக் அவர் யூசுவலா பண்ற கேரக்டரா இல்லாம ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகி நல்ல பேரை வாங்குச்சு. முக்கியமா விவேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே. இவங்க அமெரிக்காவால் தமிழர்கள் ஒரு சின்ன டீம். அவங்க சம்பாதிச்ச காசுல ஒரு சின்ன பட்ஜெட் வச்சு அப்பப்போ வந்து பண்ணி ஆனால் சூப்பராக விவேக் சார் ரொம்ப படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே பெருசாக வரலை. பட் அவர் ஹீரோவாக பண்ணி நான் திருப்பி பார்த்த படத்தில் ஒன்று வெள்ளை பூக்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, ரொம்ப பிடிக்கும். நல்லாவே பேசப்பட்டுச்சு. டைரக்டர் விவேக் இளங்கோவன் உண்மையா நடந்த கதையை வச்சு வெள்ளை பூக்கள் படத்தை பண்ணியிருந்தாரு. படத்தை எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ட்விஸ்டோட ஒரு கிரைம் த்ரில்லரை கொடுத்தாரு. வெள்ளை பூக்களுக்கு அப்புறம் விவேக் இளங்கோவன் எந்த படமுமே எடுக்கல. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா விவேக் இளங்கோவன் மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ. நான் சியாட்டில் மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்குறேன். சியாட்டிலேருந்து படம் எடுத்துட்டு இப்போ ரிலீஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். மார்னிங் 8ல இருந்து 2 o'clock வரை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 to night 11 வரை ஷூட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. அப்படிதான் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ டைரக்டர் விவேக் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சியேட்டர்ல இருக்க கூகுள்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிட்டு இருக்காரு. விவேக், உங்களுக்கு சாலிடான டேலண்ட் இருக்கு. அதை நீங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களோட அடுத்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் படம் பண்ணுங்க. இந்த லிஸ்டோட கடைசி டைரக்டர் கடைசியில பிரியாணி பண்ண நிஷாந்த். 2021 கடைசியில பிரியாணி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன டைம்ல கிரிட்டிக்ஸ் கிட்ட நல்ல பேரை வாங்குச்சு. பட் மக்கள் கிட்ட ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் சேர்ந்துச்சு. வழக்கம் போல நம்ம மக்கள் தியேட்டர்ல வந்தப்போ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடி தள்ளினாங்க. நிஷாந்த் இந்த படத்தை 2016 ஸ்டார்ட் பண்ணி 2018 கம்ப்ளீட் பண்றாரு. பட் படம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2021ல ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபெஸ்டிவல்ல இந்த படத்தை பார்த்த விஜய் சேதுபதி படம் ரொம்ப பிடிச்சி போய் படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரு. அதனால படத்துக்கு ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் அவரே கொடுத்து ஒரு சீன்லயுமே ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு விஜய் சேதுபதி ஃபார் a reason. கடைசியில பிரியாணி ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் படம். கண்டிப்பா நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. ஒரு மலையாளம் படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். நம்ம மக்கள் தமிழ்ல ஏன் மலையாளம்ல வர மாதிரி படங்கள் வர மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கடைசியில பிரியாணி. நீங்க பார்க்கலனா பார்க்கும்போது மலையாள படம் மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க 2 பேர் தானா? இல்ல நான் எங்க அண்ணா ஒண்ணுக்கு போயிட்டு இருக்காரு. எப்பல இருந்து போயிட்டு இருக்காரு? நிஷாந்த் அதுக்கப்புறம் தியேட்டர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். நிஷாந்த், உங்களோட தியேட்டர் படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு வெயிட் பண்றேன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல எந்த டைரக்டரோட படங்களுக்குலாம் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாம வேற யாரா உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைரக்டரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம்.
எனக்கு நான் வெயிட் பண்ணுறதுன்னா தேடி டேரக்டர் தான். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த மேக்கிங், அந்த ஸ்க்ரீன் பிளே, லோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறது, பரபரப்பை எப்படி கூட்டுறதுன்னு பார்த்து வியந்தது. பிக்சா படமெல்லாம் அப்படி பார்த்து வியந்த படம் தான். அவர் பெரிய டேரக்டர் ஆகிட்டார். அப்படி பார்த்து வியந்த ஒருத்தர் இன்னும் ஆகாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இதுக்கு தான். நல்லா இருக்குது. ஆனால் நான் நினச்சதை விட லிஸ்ட்டில் நிறையா பேர் இருக்காங்க சார். வெள்ளைப்பூக்கள் டேரக்டர்லாம் நான் மறந்து போயிட்டேன், சத்தியமாக மறந்து போயிட்டேன். இன்னொரு டேரக்டர் இருக்காரு, ஆனால் அவர் அவர் மொத படமே இன்னும் பண்ணலை. நான் தான் மொத படமே பண்ணலை. படமே பண்ணாத டேரக்டர்னு ஏதாவது வீடியோ செய்கிறதுனா என் பேரை சேர்த்துக்குங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.